ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் வாங்க நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். அதே ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு பீட்ரூட் அடைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பீட்ரூட்டை லைட்டாக ஆட் பண்ணி 2 கிண்டி விட்டுட்டு அப்புறம் அதில் வேகணுங்கிற அளவுக்கு சும்மா அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கலாம், நசுக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் சுகர் மட்டும் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில உடச்சி வச்ச வெல்லம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். என்னடா இவ்வளோ பெருசாக போடுறேன்னு பார்க்காதீங்க, அது ஹீட் இருக்கிறதுனால நல்லா அது மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும், அதுலேயே ஃபுல்லாக கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகணும், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கையில் எடுத்து பார்க்குற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பழப்பழன்னு அதோட கலர் எந்த அளவுக்கு மாறிடுச்சு பாருங்கள். இருங்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதே மணமாக சூப்பராக டேஸ்ட்டாக. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.